நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசி கட்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கையில் சூரியனை மையமாக வச்சு எல்லா கிரகமும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் இப்போ இந்த அனிமேஷன் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சூரியனை மையமாக வச்சு புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், குரு, சனி இந்த எல்லா கிரகமும் சூரியனை மையமாக வச்சு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. பூமி எடுத்துக்குவோம். பூமி சூரியனை சுற்றி வருது, சந்திரன் பூமியை சுற்றி வருது. இதை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒன்பது கிரகமும் ஒரு சர்க்கிள் மாதிரி அமைப்பில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சமே ஒரு பிளேன் ஷேப்பில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது அதாவது மில்கிவே கேலக்ஸி இது ஒரு தட்டையான அமைப்பு. இதை மையமாக வச்சு சூரியன் சுற்றுது. சூரியனை மையமாக வச்சு 9 கிரகமும் சுற்றுது. அதாவது சூரியனை ஒரு எக்லிப்டிக் மாதிரி ஒரு நேர்கோடாக வச்சோம் அப்படின்னா எல்லா கிரகமும் தன்னோட அச்சில் சாய்வாக தான் சுற்றுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது 5 டிகிரி சாஞ்சு சுற்றுதோ அதே மாதிரி தான் 9 கிரகமும் தன்னோட அச்சில் சாய்வாக தான் சுற்றுகிறது. பூமியை மட்டும் இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பூமியை சுற்றி இருக்கிற 360 டிகிரி வட்டத்தை, அதாவது அந்த ராசி வட்டத்தை ராசி கட்டமாக தான் நம்ம மாற்றி வச்சுருக்குறோம். இந்த 360 டிகிரி வட்டத்தை 12ஆக பிரித்து வச்சுருக்குறோம். ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி, 360 டிகிரி 12 ராசியாக பிரித்து வச்சுருக்குறோம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் 12 ராசி. பூமியை சுற்றி இருக்கிற அந்த 360 டிகிரி வட்டம் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம 12 ராசி கட்டங்களாக பிரித்து வச்சுருக்கிறோம். அதாவது இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளே எந்தெந்த டிகிரியில் கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத டிகிரி அமைப்பில் நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக இந்த அமைப்புகளை பிரித்து வச்சுருக்குறாங்க. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போல் எடுத்தோம்னா இதுதான் நம்ம பார்க்குற ராசி கட்டம். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குதா, இந்த சர்க்கிள் ஷேப்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக எளிமையாக ஸ்கொயர் ஷேப்பாக மாற்றி வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த சர்க்கிளை, அதாவது ராசி சர்க்கிளை ராசி கட்டமாக, ராசி வட்டத்தை ராசி கட்டமாக மாற்றி வச்சுருக்குறாங்க. சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது புரிந்து கொள்ள கடினம் அப்படிங்கிறதுக்காண்டி, நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை ஸ்கொயர் ஷேப்பில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே இருக்கிறது நார்த் இந்தியன் ஸ்டைல் குண்ட்லி, கீழே இருக்கிறது சவுத் இந்தியன் ராசி கட்டம். இப்போ எல்லாருக்கும் ராசி கட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு அப்படியே நம்பர் கொடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ராசி கட்டம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நன்றி.